ராசாத்தி கிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. சரி சரி, நீ எதை பத்தியும் கவலைப்பட்டுட்டு இருக்காம நல்லா சாப்பிடு. நான் வரேன். டோரா, மாமாவை பாத்தியா? பார்த்தேன். இந்தா, அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி இருக்கான். ராசாத்தி, நீ என்ன நினைச்சு கண்டிப்பா ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீ நினைக்கிற மாதிரி நான் இப்ப உள்ள இருக்க காரணம் நீ கிடையாது. முழுக்க முழுக்க நான் தான் காரணம். எப்படியோ நான் மிஞ்சி போனா இன்னும் 3 நாள் தான் உள்ள இருப்பேன். அதுக்குள்ள அப்பா பணம் ரெடி பண்ணி என்னை வெளியே எடுத்துருவாரு. நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத. நேரத்துக்கு சாப்பிட. உனக்காக இல்லாட்டியும் உன் வயிற்றுல வளர நம்ம குழந்தைக்காகவாது சாப்பிட. எனக்கு உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கிறது கஷ்டமா தான் இருக்கு. நீ இதை விட அதிகமா வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும். எல்லாம் நல்லதுக்கு தான். உன்னை பிரிஞ்சு தனியா இருக்கும்போது தான் உன் அருமை எனக்கு புரியுது. என்னை மன்னிச்சிடு ராசாத்தி. எல்லாம் நல்லபடியா மாறும். மனசை போட்டு ரொம்ப வருத்திக்காம இது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எப்பவும் போல நீ ஃப்ரீயா சந்தோஷமா இரு. உன் அன்பு கணவன் இனியன். ராசாத்தி ராசாத்தி கடவுளே, என் புள்ளைய வெளியெடுக்க எந்த தடங்களும் இல்லாம நல்ல முறையில பணம் கிடைக்கணும். அதுக்கு நீதான் துணையா இருந்து அருள் புரியணும் கடவுளே. கடவுளே, மாமா நல்லபடியா வெளியில வரணும். அதுக்கான எல்லா வழியும் நீதான் ஏற்படுத்தி தரணும். எப்படியாச்சும் இன்னைக்கு என் மாமாவை வெளியில வர வச்சிருப்பா. என்னால அவர் இப்படி உள்ள இருந்து கஷ்டப்படுறத பார்க்க முடியல. பார்த்து போயிட்டு வாங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். கண்டிப்பா இனிய வெளியே வர பணம் கிடைக்கும்.
அந்த நம்பிக்கையில தான் நானும் கிளம்பிட்டு இருக்கேன். பாரி புறப்படலாமா? போலாண்ணே. அண்ணி, நீங்க சாயங்காலம் போலீஸ் ஸ்டேஷன் வந்துருங்க. நாங்க பணத்தை வாங்கிட்டு நேரா அங்க வந்துடுறோம். இனி நான் கையோட கூப்பிட்டு வந்துடலாம். சரிங்க தம்பி. வரோம் அண்ணி. வாப்பா வரேன். வாங்க. போயிட்டு வரேன். ம். போயிட்டு வரேன் சித்தி. வாரா சாத்தி. பணம் எப்படி கிடைக்குதுன்னு நானும் பாக்குறேன். போலாண்ணே. போலாம் தம்பி. அண்ணா, அண்ணா. சரிங்க, சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். வச்சிடறேன். வணக்கம். 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 உட்காருங்க. விஜய், காஃபி கொண்டு வாமா. சரிங்க. சொல்லுங்க ஐயா, என்ன பிரச்சனை உங்களுக்கு இப்ப? எதுக்கு உங்க ரைஸ் மில்ல விற்கிறேன்னு சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. என்னன்னு சொல்லுங்க. அது வந்து நம்ம பசங்க 2 பேரும் கபடியில மட்டும்தான் ஆர்வமா இருக்காங்க. மற்றபடி இந்த மில்லு மேலெல்லாம் பெருசா ஆர்வம் இல்லைங்க. பார்க்கறதுக்கு ஆள் இல்லாம சிரமப்படுறோம். அதான் அதை விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம கொஞ்சம் பணமும் அவசரமா தேவைப்படுது. அதான் சும்மா சுமையா இருக்கிறத வித்துடலான்னு. சரி, பரவாயில்ல, விடுங்க. எவ்வளவு பேர் இந்த மாதிரி நடத்தாம என்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா நீங்க எடுத்து நடத்தலாம். ஆனா அதை பண்ணாம என்கிட்ட தெரியுங்களே, அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. என்னங்க பண்ண முடியும்? என்ன பண்றது? எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. நாம என்னதான் முட்டி மோதினாலும் அதுக்கான பலன் சரியா கிடைக்கலன்னா அதை வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது பாருங்க. அதனாலதான். சரிங்க, நானே வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எப்போ வேணாலும் நான் கொடுத்த பணத்தை திருப்பி கொடுத்துட்டு அந்த மில்லை திருப்பி வாங்கிக்கோங்க. அது எப்பவும் உங்க மில்லு தான். நீங்க ஏதோ கஷ்டத்தில் இருக்கீங்கன்னு தான் அதை வாங்க சம்மதிச்சிருக்கேன். சரி, எவ்வளவு வேணும்? அது இப்போதைக்கு ஒரு 30 லட்ச ரூபா வேணும். சரி, இருங்க, பணத்தை எடுத்துட்டு வந்து பேசிக்கலாம். இந்த டாக்குமெண்ட்டை பார்த்துருங்க. இருங்க, பணத்தை எடுத்துட்டு வந்து பேசிக்கலாம். காப்பி எடுத்துக்கோங்க. ஹலோ ஹலோ, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, அது முக்கியம் இல்ல. நான் சொல்ல போற விஷயம்தான் முக்கியம். நீங்க பாரி ஐயா கிட்ட இருந்து வாங்க போறீங்கல்ல ஒரு மில்லு, அது ராசி இல்லாத மில்லு. அதுல இப்பதான் விபத்து நடந்திருக்கு. ஒருத்தன் துடிக்க அடிபட்டு ஆஸ்பத்திரியில இப்பவோ அப்போன்னு கிடக்குறான். என்னங்க சொல்றீங்க? அதுவும் இல்லாம அந்த மில்லு ராசையினால அவங்க பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். அந்த மில்லு இருக்க அவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வரதுனால அத வந்த விலைக்கு உங்க தலையில கட்ட பாக்குறாங்க. நீங்க மட்டும் அத வாங்குனீங்க, நீங்க வச்சிருக்கிற ஒத்த புள்ளைய பறி கொடுக்கிற நிலைமை கூட உங்களுக்கு வரலாம். இத பாருங்க, சொன்னா கேளுங்க. அத வாங்காம இருக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு நல்லது. இதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். ஹலோ ஹலோ. அப்பாடா. என்னங்க? என்னடி? இப்பதாங்க எனக்கு போன் வந்துச்சு. அந்த மில்ல பத்தி தப்பா சொல்றாங்க. இப்பதான் அந்த மில்லுல விபத்தாயி அவங்க பையன் ஜெயில இருக்கானா. அந்த மில்ல வாங்கினா தேவையில்லாம நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிட போதுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. சொன்னா கேளுங்க. அத வாங்கிட்டு கோர்ட்டு கேஸ்னு சும்மா நம்ம அலைய வேணாம்.
ராசி இல்லாத மில்லுன்றதுனால அதை நம்ம தலையில கட்ட பாக்குறாங்க. வேணாங்க நமக்கு அது. அப்படியா சொல்ற? ஆமாங்க, யோசனை பண்ணி பாருங்க. அவங்க கிட்ட வேணான்னு சொல்லி அனுப்பிச்சிருங்க. சரி, ஏதோ சொல்ற, வேணா விட்டுறலாம். நமக்கு எதுக்கு அது? ஆமாங்க, நமக்கு இருக்கிற மில்லே போதுங்க. ஒரு நிமிஷம் இரு. ஐயா, நீங்க என்கிட்ட உதவின்னு வந்து நிற்கிறீங்க. ஆனா நான் இப்போ உதவி பண்ற நிலைமையில இல்லைங்க. என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா உங்க மில்லை வாங்குறதுல என் மனைவிக்கு உடன்பாடு இல்லை. என்னங்க எல்லாம் பேசி முடிச்சிட்டு இப்ப கடைசியில வேண்டான்னு சொல்றது நல்லா இல்லைங்க. ஆனா நீங்க பண்றது மட்டும் நல்லா இருக்குங்களா? நீங்க பெரிய மனுஷங்க, அதனால பொய் சொல்ல மாட்டீங்கன்னு நம்பி தானே நாங்க வாங்க முடிவு பண்ணோம். ஆனா எங்க கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா? நாங்க என்னமா மறைச்சோம்? எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. உங்க மில்லு ராசி இல்லாத மில்லுங்கிறதுனால எல்லாத்தையும் மறைச்சு எங்க தலையில கட்டலான்னு பாக்குறீங்களா? அதுக்கு வேற ஆள பாருங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. எதுக்குங்க சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க மில்லுல விபத்து நடந்திருக்கு. உங்க பையனும் ஜெயில இருக்காரு. யூனியன் ஆளுங்க கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப நாங்க அதை வாங்கினா அப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு நாங்க அலைஞ்சிட்டு இருக்கணும். இவ்வளவு பிரச்சனையா இருக்கிற மில்லு வேண்டாங்க. ஆளை விடுங்க. என்னங்க அப்படிலாம் சொல்லலாமா? ஏங்க வேணான்னு சொல்லியாச்சுல, மரியாதையை காப்பாத்திக்கோங்க. வாங்க உள்ள போலாம். தம்பி போலாம். சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். மேடம், என் மாமாவை பார்க்கணும். உன்கிட்ட நேத்து தானே சொல்லி அனுப்பினேன். அவரெல்லாம் பார்க்க முடியாது. இன்ஸ்பெக்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு. பார்த்துட்டு உடனே போயிடுவோம் மேடம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீங்க எல்லாம் வெளில போங்க. உங்களால நேத்து நான் திட்டு வாங்கினதுதான் மிச்சம். மேடம், ஒரு தடவை சும்மா பார்த்து பேசிட்டு போயிடுறோம். ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? சும்மா சும்மா வந்து என்கிட்ட கேட்டு டார்ச்சர் பண்றீங்க. போங்க போங்க. சொன்னா கேளு மங்கை. எதுக்கு அவங்கள போய் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? நீ போய் அவனை பாக்குறதுனால ஏதாவது மாறிட போதா? ஏன் நீ வெளியில நின்னுட்டு இருக்கீங்க? அவங்க இனி என்ன பார்க்க கூடாதுன்னு சொல்றாங்க தம்பி. ஏமா, நீங்க என்ன கிளம்பலையா? அவரை பார்க்க இன்னும் 4 நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க பார்த்து பேச முடியும். எல்லாரும் இனியனை பார்க்க தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் அலோவ் பண்ணுங்களேன் ப்ளீஸ். சார், இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் சார். அதுவும் இல்லாம இதோ அவங்க வேற நேத்து வந்து பிரச்சனை பண்ணிட்டு போயிட்டாங்க. அதனால யாரையும் பார்க்க அலோவ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் இவ வேலைதானா? ஏன் ரசதி, எங்க போனாலும் நீ பிரச்சனை பண்ணாம வர மாட்டியா? மரகதா, எங்க வந்து என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஏங்க, உங்க சண்டையெல்லாம் வீட்ல போய் வச்சுக்கோங்க. இங்க இருந்து கிளம்புங்க ஃபர்ஸ்ட். வா, சாரிமா, தயவு செய்து இனியனை பார்க்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். அம்மா, எங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணுங்கம்மா. தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. எல்லாரையும் நான் அனுமதிக்க முடியாது. நீங்க மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. அதுவும் 2 நிமிஷம் தான். மாமா, அவங்க விடலனா என்ன மாமா? நீங்க பணம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? அதை கொடுத்து கேஸ வாபஸ் வாங்க வச்சு மாமாவை வெளியில கொண்டு வந்துடலாம். என்னங்க, பணம் ரெடி பண்ணிட்டீங்கல்ல? சொல்லுங்க, பணம் ரெடி தானே? இல்லம்மாங்க, பணம் கிடைக்கல. திடீர்னு தரேன்னு சொன்னவங்க கடைசி நேரத்தில் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இனிமேதான் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணணும்.
அத்தை, அந்த பணம் கிடைக்காம கட் பண்ணது எங்க அம்மா தான். எப்படி? சூப்பர் கண்மணி. அவங்களுக்கு வேற எங்கேயும் பணம் கிடைக்க கூடாது. கடைசியா தோத்து நம்ம கிட்ட தான் வந்து நிக்கணும். அண்ணி ஆ? எதுவும் சொன்னீங்களா? ஆமா தம்பி, பணம் கிடைக்கும், கவலைப்படாதீங்க. இப்ப நீங்க முதல்ல போய் இனியனை பார்த்து பேசிட்டு வாங்க. ஆமா சித்தப்பா, நீங்களாவது இனியனை போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம எப்படியும் பணத்தை ரெடி பண்ணிடலாம் சித்தப்பா. பாரி, பணத்துக்கு நம்ம படுற பாடு இனியனுக்கு தெரிய வேண்டாம். அவனை பார்த்து 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு வாப்பா. சரிங்க அண்ணே, நீங்களாம் வெயிட் பண்ணுங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மாமா, அவரை கவலைப்படாம இருக்க சொல்லுங்க. வேளை வேளைக்கு நல்லா சாப்பிட சொல்லுங்க. சரிம்மா. அப்பா, இனியா, அப்பா, என்னை மன்னிச்சிடுறா. அப்பா, என்னப்பா? இத்தனை நாளாயும் உன்னை என்னால வெளியில கொண்டு வர முடியலையாடா. அப்பா, நானும் பணத்துக்காக ரொம்ப அலைகிறேன்டா. யாரும் கொடுக்க மாட்டாங்கடா. அப்பா, அப்பா, உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா அப்பா, அப்பா, எதுக்குப்பா ஃபீல் பண்றீங்க? தப்பு பண்ணது நான்ப்பா. நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அப்பா, நீங்க தைரியமா இருக்கணும்ப்பா. நீங்க தைரியமா இருந்தா தான் அம்மாவும் ரசத்தையும் தைரியமா இருப்பாங்கப்பா. நான் தைரியமா இருக்கணும்னு தான் முயற்சி பண்றேன். முடியலடா. பணம் கேட்ட இடத்துல எல்லாம் இல்லைன்னு சொல்றாங்கடா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. உன்னை வெளியில கொண்டு வர முடியாம போயிருமோ? ஒரு தகப்பனா என் கடமையை செய்ய முடியாம போயிருமோன்னு நான் தோத்துருவணும்னு பயமா இருக்குடா. அப்பா, அப்பா, என்னப்பா? அப்பா, ஒரு அப்பாவா நீங்க உங்க கடமையை சரியாதான்ப்பா செஞ்சிருக்கீங்க. நான் தான் ஒரு மகனா உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து உங்க பேரையும் கெடுத்துட்டேன். பரவாயில்லப்பா, பணம் ரெடி பண்ண முடியலன்னா பரவாயில்ல. நான் செஞ்ச தப்புக்கு என்ன தண்டனையோ அதை நான் அனுபவிச்சுக்கிறேன். அப்பதான் எனக்கு புத்தி வரும்பா. ஏய், அப்படியெல்லாம் சொல்லாதடா. உனக்கு ஒண்ணுன்னா எங்களால தாங்கிக்க முடியாதுடா. அதுவும் ராசாத்தி உசிரியை விட்டுடுவாடா. ஆமாப்பா, பாவம் பாவ. அவளை புரிஞ்சுக்காம நான் உன் மேல உசிரியை வச்சிருக்காடா.